அண்மை செய்தி. வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தவேக தலைவர் விஜய் தற்பொழுது மரியாதை செலுத்தியிருக்கிறார். தலைவர்களின் பிறந்த நாள் நினைவு நாட்களில் கட்சி அலுவலகத்திலேயே மரியாதை செலுத்துவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வழக்கம். தற்பொழுது விஜயும் விஜயகாந்தின் பாணியையே பின்பற்றுவதாக தற்பொழுது கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். மண்ணை காக்க வாளேந்திய போர்க்களம் புகுந்த வீர புரட்சியாளர் என்று குறிப்பிட்டு தவேக தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வேலு நாச்சியார் அவர்களுடைய நினைவு தினத்தையொட்டி இந்த பதிவினை அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேலு நாச்சியார் அவர்களுடைய கொள்கை தலைவராக இருக்கிறார். மாநாடு நடந்த பொழுது அதில் வைக்கப்பட்ட தலைவர்களில் வேலு நாச்சியார் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தலைவர்கள் பிறந்த நாளோ அல்லது நினைவு நாள் வரும்பொழுது விஜய் தன்னுடைய தலைமை அலுவலகத்திலேயே புகைப்படத்தை வைத்து மரியாதை செய்கிறார் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு இல்லை என்பது அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பாணியில் தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் அவர் மரியாதை செய்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இதையேதான் பின்பற்றுவார். ஏனென்றால் தன்னுடைய போயஸ் கார்டன் அலுவலகத்தில் போயஸ் கார்டன் இல்லத்தில் மட்டுமே தலைவர்கள் நினைவு நாள் அல்லது பிறந்த நாள் என்றார் அவர் அங்கு வைத்து மரியாதை செய்வது வழக்கம். ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும் அவர் நேரில் சென்று மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். அந்த பாணியில் விஜயகாந்த் மற்றும் ஜெயலலிதாவை பின்பற்றி நடிகர் விஜய் தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார், மரியாதை செலுத்துகிறார் என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்குமே தனது எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அதில் இந்தியாவின் முதல் விடுதலை பெண் போராளி, அனைத்து சமூகத்தினரோடும் நல்லிணக்கத்தோடும் நாடாண்ட தமிழச்சி, எம் கழகத்தின் கொள்கை தலைவர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களிடம் பேசும் பொழுது தேவையற்ற சலசலப்புகள், கூட்டம் உள்ளிட்டவைகளை தவிர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இந்த செயல் என்பது இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், உடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.